திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சங்கரன்கோவில் ஸ்ரீ சங்கர நாராயணசாமி திருக்கோவில் ஆடி தபசு கொடியேற்று விழா நிகழும் மங்களகரமான கொல்லம் 1199ஆம் ஆண்டு குரோதி வருடம் ஆனி மாதம் 27ஆம் தேதி 11/7/24 வியாழக்கிழமை பஞ்சமி திதியும் பூரம் நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபத்தினத்தன்று காலை 4:30 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் மிதுன லக்கணத்தில் கோமதி அம்மாள் சன்னதியில் ஆடி தபசு திருநாள் கொடியேற்று விழா நடைபெற உள்ளது. அதற்கு முதல் நாள் 10/7/24 ஆனி மாதம் 26ஆம் தேதி கம்மவார் மண்டபப்படியில் இருந்து மாலை 5 மணிக்கு சுருள் அழைப்பு என்று சொல்லக்கூடிய அம்மனுக்கு சீரெடுத்து செல்லும் நிகழ்வு கம்மவார் சமுதாய மக்கள் சார்பாக அனைவரும் கலந்து கொண்டனர். சங்கரன்கோவில் மேலரத வீதி கோகுலம் திருமண மண்டபத்தில் இருந்து கம்மவார் நாயுடு சமுதாய மக்கள் பஜனை பாடி கோலாட்டம் ஆடி கோவிலுக்கு உள்ளே சென்று அம்மன் சன்னதியின் கொடிக்கம்பம் பக்கத்தில் அம்மன் சன்னதியின் எதிர்புறமாக சீர் கொடுக்கப்பட்டது. விழா சரஸ்வதி கபே சின்னசாமி நாயக்கர் தலைமையில் சங்கரன்கோவில் கம்மவார் நாயுடு மண்டல நகர நிர்வாகிகள் முன்னிலையில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சி ராஜு, சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ARR ரகுராமன், தெலுங்கு ஜன சேவா சேனா டாக்டர் சரவணன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள். சங்கரன்கோவில் டவுன் சுற்றியுள்ள கிராமங்களில் கம்மவார் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு 10, 12ஆம் வகுப்புகளில் முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. சங்கரன்கோவில் வையாபுரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, திருவேங்கடம் டாக்டர் கங்குசாமி நாயுடு மேல்நிலைப் பள்ளியில் படித்து முதல் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேசினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் இந்த நிகழ்வில் கம்மவார் நாயுடு சமுதாய மக்கள் தங்கள் பிள்ளைகளின் தன் சமுதாயம் சார்ந்த பள்ளிகளில் சேர்ந்து பயன்பெறுங்கள் என தெலுங்கு ஜன சேவா சேனா சரவண நாயுடு பேசினார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டநத்தம் ஸ்ரீமன் பஜனை குழு, அருப்பக்கோட்டை பஜனை குழு ஆகியோர்கள் பஜனை பாடி கோலாட்டம் ஆடி வீதி உலா சென்று அம்மனுக்கு சீர் என்று சொல்லக்கூடிய சுருள் வழங்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது. கலந்து கொண்ட நாயுடு சமுதாய மக்களுக்கும் பக்து கோடிகளுக்கும் கோகுலம் திருமண மண்டபத்தில் இரவு பகல் உணவு ஏற்பாடு செய்திருந்தனர். வணக்கம். ஆடி தவசு கொடியேற்ற விழா கம்மவாறு சமுதாய இன்னைக்கு பாத்தியப்பட்ட நீண்ட விழா ஏற்பாடு చేసాము. చుట్టూ వటారం ఉండ మన కమ్మజన అందుమే ఇక్కడ వచ్చిండారు. ఇప్పుడు ఒట్టనత్తం తూతుకుడి మావటం ఒట్టనత్తం శ్రీమన్ భజన కుழு అరుపుకోటై భజన குழு వాళ్ళు వచ్చి ఇప్పుడు భజన పడవారు. అందరూ వినిచి మన గోమతి అమ్మనుடைய అరుள் మన అందరికీ కావాల్సి బాగా మొక్కుగా చెప్పి అందరికీ ధన్యవాదాలు చేస్తున్నాము.
இப்பொழுது நமது கம்மவார் சங்கரங்கோவில் கோமதிமால் நாராயணசாமி சங்கர் நாராயணசாமி திருக்கோவில் ஆடி தவசு கொடியேற்ற விழா முன்னிட்டு நமது விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு கடம்பூர் ராஜு அவர்களை நமது சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அவர்கள் இப்போது நமது பள்ளி கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு முதல் 2, 3ஆம் இடத்தில் பிடித்தவர்களுக்கு பரிசு வழங்க இருக்கிறார்கள். நமது சொந்தங்கள் அனைவரும் கண்டுகளித்து மகிழ்ம்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குலத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார். அவர்களை நாம் வாழ்த்தி வணங்குவோம். கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து நமது சங்கரங்கோவில்
ஸ்ரீ வையாவூரி மெட்ரிக் பள்ளி மாணவி எஸ் கே நேத்ரா +2 மார்க்கில் 600க்கு 578. இந்த வட்டாரத்தில் 578 மார்க் வாங்கி நம் குலத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார். அவர்கள் பெற்றோர்களுக்கு நாம் நன்றியை செலுத்த வேண்டும். கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜா அவர்கள் பள்ளி கழுகுமலை கார்த்திகேயன் பள்ளி திருவேங்கடம் 489 இருக்கிறோம். இப்பொழுது நமது சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரகுராமன் ஐயா அவர்கள் வந்து கொண்டு நமக்கு நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கிறார்கள். வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். எந்த வகுப்பு, எந்த பள்ளி, எந்த ஊர் சில இதுல இல்ல, அதனால தெளிவா எழுதி கொடுக்கணும். இனிய மாலை வணக்கம் தெரிவித்துக்கொண்டேன். தமிழகம் முழுவதும் அந்த ஊருக்கு பெருமை சேர்க்க, அந்த பகுதிக்கு தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கின்ற விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அது அந்த வகையில பார்த்தால் முதலில் அழகர் ஆற்றில் இறங்குவது ஒரு திருவிழா, திருச்செந்தூரை பொறுத்தவரை விசாக திருவிழா, கோவில்பட்டியை பொறுத்தவரை செம்பவல்லியம்மன் ஆலயத்தில் தீர்த்த திருவிழா. அந்த வகையில் இங்கே தவசு காட்சி ஆடி திருவிழா என்பது சங்கரன் கோவிலுக்கு பெயர் பெற்றது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் அதில் அந்த திருவிழாவுக்கு கொடியேற்றுகின்ற அந்த மண்டகப்படியை நம்முடைய சமுதாயத்திற்கு பெற்றுத்தந்த சங்கத்தை சேர்ந்த இந்த நிர்வாகிகளுக்கு முதற்கென்று அந்த உங்கள் அனைவரின் சார்பாக நான் நெஞ்சார்ந்த நன்றியையும் நான் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என்று சொன்னால் சங்கரன் கோவில் ஆடி தவசு திருவிழாவை பொறுத்தளவில் சங்கரன் கோவில் மட்டுமல்ல, இந்த பகுதி மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற, அதுவும் இங்கே அருள்பாலிக்கின்ற கோமதி அம்பாளுடைய அருளை பெறுவதற்கு தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற அந்த திருவிழாவில் முதல் நாள் நிகழ்ச்சியாக எந்த திருவிழா இருந்தாலும் அதில் கொடியேற்று விழா தான் முதல் நிகழ்ச்சி. அதே போல் இப்போ கோவில்பட்டி செம்பவல்லியம்மனை பொறுத்தளவில் எடுத்துக்கொண்டால் கடைசி நாள் 10 நாள் தேரோட்டம் என்பது மிக சிறப்பு. அதே போல் இந்த சிறப்பான நிகழ்வு ஆண்டுதோறும் மிக விமர்சையாக அந்த நிகழ்வை வெறும் சம்பிரதாயத்துக்கு நடத்தாமல் ஒரு நல்ல விழாவாக இன்றைக்கு பார்த்தால் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சமூகம் எந்த அளவுக்கு முன்னேறி வருவது நாம் கண்கூடாக காண்கின்ற நிலையில கல்விக்கு முக்கியத்துவம் தந்து இன்றைக்குள்ள சமுதாயம் கல்வியில வளர்ச்சி பெற்றால்தான் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற முடியும் என்பதை நிரூபித்து இன்றைக்கு மக்கள் நம்ம கோவில்பட்டியா சங்கரன் கோவில் இங்கே வந்து குடியேறது காரணம்னால கல்வியை மையமாக வைத்துதான். அந்த அளவுக்கு நமது அடுத்த தலைமுறையை கல்வியில ஊக்குவிக்கின்ற ஒரு நல்ல விழாவாக நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து 10ஆம் வகுப்பு மற்றும் +2 மாணவ செல்வங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் பெற்ற இந்த மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கு பரிசை கொடுப்பது என்று சொன்னால் பரிசு பெற்றவர்களை பாராட்டுவதோடு அடுத்த மாணவ செல்வங்களும் பரிசு பெற வேண்டும் என்று ஊக்குவிக்கின்ற ஒரு நல்ல விழாவாக இந்த நிகழ்வை நமது சங்கரன் கோவிலை சேர்ந்த கம்மவார் சங்கத்தினர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் முதற்கு மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அனைவரும் அம்மனின் அருளை பெற்று வாழ்விலே அனைத்து வளங்களும் பெற்று நீடுகளை வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி, இதில் தொடர்ந்து ஒரு 4 ஆண்டுகளாக நானும் பங்கு பெறுகின்ற நல்ல வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றீர்கள். அதற்காகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அவர்களுக்கு சங்கரன்கோவில் சமவார் மண்டல நகர உறுப்பினர் சார்பாகவும் தெலுங்கு சேனா சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரகுராமன் அவர்களை சிறப்புரையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்றியுமே வணக்கம். அண்ணா கடம்பூராஜ் அண்ணன் மாறபடியே
అన్ని కోయిలు చెప్పిద్రి మా ఊరు పక్కన ఉండే ఆండాల్ కోయిలు ఉంచిద్రి ఇట్లా ఆండాల్ కోయిలారా ఇది மாதிரி குப்பு நான் చూసిందా வெளியே போயிருந்தது அது மணவாள தெய்வபக்தி நின்ற உண்டு மணவாள பூரான குலதெய்வம் கோயில் போயிருந்தே வாழ ஊர்ல சொத்த கோயில் பூரம் பட்டு உண்டு దాని మన సామి ముఖ్యపడి ఉండ ఒట్టుమ ఎప్పుడుమే ఉండాలంటే ఆశపడ మీరు అది చేసేయాలి మనందరూ నేను ఒట్టుమ వచ్చిందారు ఇది ఎప్పుడుమే రావాలా మన సామి అక్కడ ఉండేది రావాలా అదే மாதிரி మన బిడ్డలు బాగా చదవాలా చదివేది నీకు మనం వచ్చి పొరులు అది పరిశుద్ధం ఇచ్చి మనం వాళ్ళని ఊపించాము అదే மாதிரி బిడ్డలకి మా అమ్మ అయ్యకి వచ్చి ఉదాహరణ చెప్ప మా తాతకి 11 బిడ్డలు మా అయ్యకి మా మావకు వచ్చి 3 బిడ్డలు నాకు ఓ బిడ్డదా அப்படியே பிடலை எண்ணிக்கை குறைஞ்சேசி பிடல் எண்ணிக்கை குறைஞ்சப்படியே ఉడిసిచ్చ మనపకం వచ్చి పోడుసు ఎట్ట మన బిడ్డలు బాగా సంపాదించాలా బాగా చదవాలి తెలుసమో అదే మరి మన బిడ్డలకు ఉడిసిచ్చ మనపకం రావాలంట మన అమ్మ అయ్య వాళ్ళు ఉడిసి బిడ్డలకు పడగిస్తుందా ఆ ఉడిసిచ్చ మనపకం వచ్చి దాని నుంచి మన బిడ్డలు బాగా ఉండాలంటే ఓ సొత్తుగా ఉడిసిచ్చ మనపకం உருவாக்கிக்கண்டா நன்றி வணக்கம் அண்ணகே சங்கரன் கோவில் கம்மவார் நாயுடு சங்கம் சார்பில் இந்த தன்யவாத செஷனம்னு அவளுடைய ஸ்பீச் வச்சு அறிமுகம் உண்டா அடுத்தபடியாக நமது சங்கரன்கோவில் மண்டல தலைவர் திரு சின்னசாமி அவர்களை சிறப்புரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம் முடிச்சேసి మన అమ్మకి వచ్చి పట్టు వస్త్రాలు ఊర్వలంగా పోయి ఇవ్వమే అందరూ ఉండాలి மிலிட்ரி மேன் மாதிரி வந்து வரிசையாக போவாளா ஆண்டாள் முதல் போவாளா அடுத்து பஜனை கோஷ்டி அடுத்து முகால் ஏன்னாக்கா வரிசையாக போவாளா கோயிலை வச்சு கோயில் தான் அந்த குப்புగా போவாளா ஆட போய் பாதி பேர் காணாமல் பிடிச்சாரு என்ன கடைசி தான் ராவாளா ஆனால் முடிச்ச கோயில் சாமி வைக்கேசி திரும்ப மண்டபத்தான் ராவாளா மண்டபம் 10 பேருக்கு போயுமே அது మన సముదాయం ఇంత కేవలంగా ఉంటాయి కడేసి మన అండలో కడేసి ఇవాళ రావాలా ఉప్పును కాటాలా మన ఇంత సముదాయాన్ని ఇతను ఉప్పు ఉండాయని ఎట్ట తెలుసు మనిషి కొత్తగా తెలుసు సరే ఇప్పుడు వచ్చి భజన ఆరంభించమే భజన 2 పాటలు முடிச்சிங்களா அடுத்து మన சாமி முக்க போத்தோம் సర్వత్ర గోవిందనామ సంగీతనం గోవింద గోవింద ஸ்ரீதேவி சிரிக்கும் முகம் செந்தாமரை அந்த ஸ்ரீமாத அமர்வது மலத்தாமரை ஸ்ரீதேவி சிரிக்கும் முகம் செந்தாமரை அந்த ஸ்ரீமாத அமர்வது மலத்தாமரை ஸ்ரீலக்ஷ்மி கரங்களில் இருதாமரை அது சீனிவாசன் சங்கு சக்கர அருள்தாமரை ஸ்ரீதேவி சிரிக்கு முகம் செந்தாமரை அந்த ஸ்ரீமாத அமர்வது மலத்தாமரை ஸ்ரீதேவி சிரிக்கு முகம் செந்தாமரை அந்த ஸ்ரீமாத அமர்வது மலத்தாமரை திருத்துழாய் வனத்திலே உதித்து வந்தவள் திருவேங்கட மகிழும் தேவியவள் திருத்துழாய் வனத்திலே உதித்து வந்தவள் அந்த திருவேங்கட மகிழும் தேவியவள் திருநாமங்கள் சொல்லி துதித்திடுவோம் அந்த திருமகள் திருப்பாதம் பணிந்திடுவோம் திருநாமங்கள் சொல்லி துதித்திடுவோம் அந்த திருமகள் திருப்பாதம் பணிந்திடுவோம் ஸ்ரீதேவி சிரிக்கும் முகம் செந்தாமரை அந்த ஸ்ரீமாத அமர்வது மலத்தாமரை திருமாலின் திருமார்பில் அமர்கின்றவள் அந்த திருவரங்கநாதனின் தேவியவள் திருமாலின் திருமார்பில் அமர்கின்றவள் அந்த திருவரங்கநாதனின் தேவியவள் திருவருள் புரியும் மகாலட்சுமியவள் அந்த திருமகள் திருப்பாதம் பணிந்திடுவோம் திருவருள் புரியும் மகாலட்சுமியவள் அந்த திருமகள் திருப்பாதம் பணிந்திடுவோம் ஸ்ரீதேவி சிரிக்கும் முகம் செந்தாமரை அந்த ஸ்ரீமாதா அமர்வது மலத்தாமரை திருவரங்கநாதனிடம் வரங்கேட்டவள்
அந்த திருமங்கை பெரியாழ்வார் மகளானவள் மரங்கேட்டவள் அந்த திருமங்கை பெரியாழ்வார் மகளானவள் திருப்பாவை பாடி தினம் மனங்களித்தவள் அந்த திருமகள் திருப்பாதம் பணிந்திடுவோம். திருப்பாவை பாடி தினம் மனங்களித்தவள் அந்த திருமகள் திருப்பாதம் பணிந்திடுவோம். ஸ்ரீதேவி சிரிக்கும் முகம் செந்தாமரை அந்த ஸ்ரீமாதா அமர்வது மலர்த்தாமரை மலர்த்தாமரை. ஸ்ரீ சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா காலுலக ஜலு கட்டு கோணி செய்யல தாளம் பெட்டு கோணி பாண்டுரங்கி நாமம் செப்பி பாடவால அடி பண்டரி ஊரம் போயே தோவ சூடவால காலுலக ஜலு கட்டு கோணி செய்யல தாளம் பெட்டு கோணி பாண்டுரங்கி நாமம் செப்பி பாடவால பாடி பண்டரி ஊரம் போயே தோவ சூடவால ராளு முள்ளு தோபகாது ராஜி போல நடவலே தாளத்தோட பாட்டிலுன்னு சாலுன்னு அது பண்டு உண்டே வாண்டி செவுல வினவாலா கஜலு கட்டு கோணி செய்யலத்தான் உண்டே வாண்டி செவுல வினவாலா கஜலு கட்டு கோணி செய்யல தாளம் பெட்டு கோணி பாண்டுரங்கண்ணி நாம செப்பி பாடவால பாடி பண்டரி ஊரம் போயே தோவ சூடவால பொட்டி பெரி ஒச்சே தேமி புண்ணியம் ஏதி செய்யலேது கட்டுகுண்டே பாவ மூட்ட திம்பவால కలియుగాన కన్ను తెరిసే అయ్యగా వచ్చే తేమి పుణ్యం ఏది చెయ్యలేదు కట్టుకుండే పావమూట దింపవాల నువ్వు కలియుగాన కన్ను తెరిసే అయ్యగా కాళిలగని చెయ్యిల తాళం పెట్టుకుని పాండురంగని నామ చెప్పి పడవల పాడి పండరి ఊరం పోయే దోవ చూడవాల ఉందే తెల్లే ఎట్ట నిన్ను సూతునయ్యా సొంత బిడ్డ పోల నన్ను తలువుయ్యా తడిసి చూసి ఇప్పుడు నన్ను పిలువుయ్యా ఉందే తెల్లే ఎట్ట నిన్ను తడిసి చూసి ఇప్పుడు నన్ను పిలువుయ్యా ఎదలు కట్టుకొని శైల తాళం పెట్టుకొని పాండురంగన్ నామ చెప్పి పాడవాల పాడి పండరి ఊరం పోయే దోవ చూడవాల దూరం పోనవద్దే అళత వంటి పడను వద్దే అంత ఊరు అక్కడ గోయిల్ ఉందిగా అక్కడ ఉండే కావు చేసేవాడుగా కాలులగ జలు అత్తం పోను వద్దు ఎంత ఊరు ఒట్టనత్తం పోను చేసేవాడు నువ్వుగా కాలులగ జలు కట్టుకొని శైల తాళం పెట్టుకొని పాండురంగ నామం చెప్పి పడవల పాడి పండరి ఊరం పోయే దోవ చూడవాల పాడి పండరి ఊరం పోయే దోవ చూడవాల సదా సర్వత్ర గోవింద నామ సంకీర్తనం గోవిందా గో
திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.